ஹலோ வியூவர்ஸ். ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்ஐடி, பெங்களூர், கர்நாடகா. என்ன இது புது விதமான காலேஜாக இருக்குது? இந்த மாதிரியான காலேஜ் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, இந்த காலேஜ் தமிழ்நாட்டிலையுமே இல்லை அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் நேம் பார்த்தோன்னே தோணியிருக்கும். எஸ், இந்த காலேஜ் வந்து ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து நம்ம தமிழ்நாடு கிடையாது, இது கர்நாடகாவில் மெயினாக பெங்களூரில் இந்த காலேஜ் வந்து அவைலபிளாக இருந்தாலும் பெங்களூர்லேயே ஒரு டாப் காலேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் இந்த காலேஜ் வாங்கியிருக்கு. இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ், இதில் ஜாயின் பண்ணோன்னா எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி, அட்மிஷன், கோர்சஸ் என்ன அவைலபிளாக இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ரேங்கிங் வெளியாகவே போயிடலாம். ரேங்கிங் NIRF 2023. ஸோ NIRF வந்து இந்தியா லெவலில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு பொருந்துறனால கண்டிப்பாக பெங்களூருக்கும் உண்டு அது. ஸோ NIRF 2023 ஓவரால் கேட்டகரியில் 25th பொசிஷன். ஸோ ஓவராலில் 25th கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐடியா வந்திருக்கும் இந்த காலேஜ் எந்த மாதிரியான ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னு. சேம் என்ஜினியரிங் கேட்டகரியில் நம்ம பார்க்கும்போது இந்தியா லெவலில் 78th பொசிஷன் மார்க் வச்சுருக்காங்க ரேங்கிங். அதே மாதிரி அக்ராஸ் ஆல் டிசிப்ளின்ஸில் 32nd ரேங்க் இந்தியா டுடே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ரேங்கிங்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எப்படி ஒரு டாப் காலேஜ்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான கோர்சஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். இங்கே பிஇ, பிஆர்க்கு, எம்டெக், MBA, MCA இந்த மாதிரி கோர்சஸ் வந்து காமனாக நம்ம எல்லா காலேஜஸ்லேயும் பார்க்குற கோர்சஸ் தான் இங்கேயும் இருக்குது. இதில் உங்களுக்கு மெயினாக இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், பயோடெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டெக்னாலஜி, இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் அட்மிஷன் ப்ராசஸ், இப்போ கோர்சஸ் வந்து பார்த்துட்டோம். சேம் இங்கேயும் உங்களுக்கு நான் கோர்சஸ் வந்து ரொம்ப ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அது பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது, எது ஃபேமஸான கோர்சஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்மிஷன் ப்ராசஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்காலர்ஷிப்ஸ், இந்த ரெண்டு விஷயமே இங்கே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்ஸை நீங்கள் இப்போ வாங்கணும், இல்லை அட்மிஷன் ப்ராசஸ்க்கு என்ன திங்ஸ் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்காலர்ஷிப்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் பேஸ்டு தான். ஸோ எந்த அளவுக்கு மார்க் நீங்கள் 12th எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து டிசைன் ஆகும். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டியூட்ஸோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது நம்ம ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில் வந்து கிடைக்கும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அட்மிஷன் நான் இப்போ வரணும் அப்படின்னா ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நான் அட்மிட் ஆகணும். இந்த கோர்சஸ்லாம் இப்போ நான் பார்த்தேன், பேச்சுலர்ஸ் இருக்குது, அதே மாதிரி எம்டெக்கு, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. எனக்கு இப்போ இதில் ஒரு UG ஆர் PG ஒரு கோர்ஸ் வந்து அட்மிட் ஆகணும். அப்போது நான் என்ன மாதிரியான அட்மிஷன் கேட்டகரி இதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு KCET. நீங்கள் இப்போ BE வந்து அட்மிட் ஆக போகிறீங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் ஒரு கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா KCETன்ற கர்நாடகா காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் உங்களோட மார்க்ஸ் அப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு BRக்கு சேம் கன்சார்டியம் ஆஃப் மெடிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டென்டல் காலேஜ் ஆஃப் கர்நாடகா அண்டர் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது இதை COMEDK UGETன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக. நான் கர்நாடகா பீப்புள் நீங்கள், இஃப் சப்போஸ் நீங்கள் அதர் ஸ்டேட் பீப்புளாக இருக்கீங்க, கர்நாடகா இல்லாமல் கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸில் இருக்க வரோம், இல்லை நார்த் பீப்புள், அங்கே வர எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த COMEDK UGETன்ற என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணி அதில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கிறது தான் உங்களுக்கு ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் BRக்கு வந்து சீட் கிடைக்கும். அதுவே நீங்கள் நேட்டிவ் கர்நாடகா பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் BEக்கு KCET கிளியர் பண்ணால் போதும், உங்களுக்கு இங்கே டைரெக்டாக சீட் கிடைக்கும். ஓகே, இப்போ BRக்கு சொன்னீங்களே சார், BRக்கு என்ன என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தோன்னா நாட்டா, நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். இந்த நாட்டா நீங்கள் கிளியர் பண்ணி அதில் உங்களோட ஸ்கோர்ஸை பொறுத்து இங்கே KITயில் உங்களுக்கு BRக்கு சீட் கிடைக்கும். சேம் எம்டெக்கு கேட் ஓவரால் இந்தியா லெவலில் நிறைய காலேஜஸில் எம்டெக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. சேம் RITலையும் அதே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கேட் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங், இது எம்டெக்கு உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி MCAக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு PGCETன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அங்கே KITயில். அதில் உங்களோட மார்க்ஸ் கோர்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு MCAக்கு சீட் கிடைக்கும் ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில்.
அதே மாதிரி எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா சிமேட் அண்டு எம்ஏடி இந்த 2 காமன் என்ட்ரன்ஸில் ஏதோ ஒன்று நீங்கள் எழுதினா போதும். சிமேட் ஃபுல் ஃபார்ம் காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட்டு, அதே மாதிரி எம்ஏடிக்கும் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த 2 என்ட்ரன்ஸில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதில் நல்லா நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு எம்பிஏ சீட் கிடைக்கும் ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் அலுமினை இந்த விஷயங்கள் ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராங் அலுமினை நெட்வொர்க் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ்லி நம்ம டிஎன்இஏ டாப் 10 காலேஜஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு இந்த அலுமினியோட பவர் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். அதேமாரி அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி நிறைய காலேஜஸில் இந்த ஸ்ட்ராங் அலுமினி சப்போர்ட் இருக்கிறனால பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஃபர்தர் ஈஸியாகவும் இருக்குது. காலேஜஸும் வந்து அலுமினியோட ரெஃபரன்ஸை வச்சு ஃபர்தர் கம்பெனிஸ் வந்து வராங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங் அலுமினி சப்போர்ட் வந்து கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு இங்கே ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த முடித்த அலுமினி எல்லாருமே வேரியஸ் ஃபீல்ட்ஸில் நிறைய சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி சொல்கிறாங்க. அந்த அலுமினி டீட்டெயில்ஸை நீங்கள் நார்மல் வெப்சைட்டில் ஆர்ஐடி அலுமினி யாருன்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ அந்த அலுமினி பீப்புள் எவ்வளோ டாப் ரேஞ்சில் இருக்காங்கன்னு அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபர்தராக ஃப்யூச்சரில் ஆர்ஐடி எடுத்து படிக்கிறீங்க அப்படின்ற பொழுது பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 2023 என்ன பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வச்சுருக்காங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைவில் கிட்டத்தட்ட ஜாப் ஆஃபர் 1892 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக 50 lakh per annum ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் சேலரியும் 7.66 lakh per annum இருந்திருக்கு. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 95%. கிட்டத்தட்ட 5% ஆஃப் பீப்புள் தான் மிஸ் ஆகிருக்காங்க. அவங்களும் மேபி பிஜிஆர் படிச்சிருக்கலாம் ஆர் சம் அதர் ஜாப் ஆர் பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்படி இறங்கியிருக்கலாம். ஓவரால் 95%ன்றது ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ இந்த ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி இப்போ நீங்கள் ஓவராலாக ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் இப்படி நம்ம டிஎன்ஏ வந்து அப்ளை பண்ணணும், அதில் வர அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் உள்ளே போயிடணும், அது ஒரு அட்டானமஸாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் இருந்தாலும் அப்படியே அதர் ஸ்டேட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி அங்கே இந்த டாப் காலேஜில் எந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை ஃபர்தர் அட்மிஷன் டீட்டெயிலு என்ன மாதிரியான கைட்லைன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஃபர்தர் அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் என்னென்னவோ அதை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை அதர் பெங்களூர் ரிலேட்டட் காலேஜஸ் பற்றி ஃபர்தர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபர்தர் இந்த மாதிரியான வீடியோஸோடு நான் உங்களுக்கு வரேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா காலேஜஸ் நம்ம தமிழ்நாடும் சரி, பெங்களூர், இன்னும் அதர் ஸ்டேட்ஸில் வேணும் ஆர் அவுட் சைடு இந்தியாலையும் மெடிக்கல் இந்த மாதிரியான சீட்ஸ் வேணும், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன, கைட்லைன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்குங்க. ப்ரைவேட் காலேஜஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்குது. அது ரிலேட்டட் டீட்டெயில் கோச்சிங் எப்படி, டியூரேஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.